கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உடன் பிறந்த தம்பி, காதலி, பாட்டி உட்பட 5 பேரை இளைஞர் ஒருவர் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் வெஞ்சாரமூடு அருகே இருக்கக்கூடிய பேருமுலை என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் முகமது ரஹீம். இவரது மனைவி ஷெமி. இவர்களுக்கு 23 வயதுல அஃபான், 15 வயதுல அப்சான் என்ற 2 மகன்கள் இருக்கிறாங்க. முகமது ரஹீம் துபாயில பர்னிச்சர் கடை நடத்திட்டு வரார். கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி அஃபான் வேலை தேடி துபாய்க்கு சென்ற நிலையில அவருக்கு வேலை கிடைக்காததால மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காரு. அஃபான் அதே பகுதியை சேர்ந்த ஃபர்சானா அப்படின்ற பெண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில திங்கட்கிழமை இரவு 7 மணி அளவுல வெஞ்சாரமூடு காவல் நிலையத்திற்கு சென்ற அஃபான் 6 பேரை கொலை செய்து விட்டதாகவும் 3 வீடுகள்ல அவங்களோட உடல்கள் இருப்பதாகவும் கூறி போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்திருக்காரு. உடனே அவரை கைது செய்த போலீசார் அஃபான் தெரிவித்த பாங்கோடு, பேருமலை, சுல்லால் ஆகிய இடங்கள்ல உள்ள 3 வீடுகளுக்கு சென்று சோதனை பண்ணியிருக்காங்க. அங்கு 5 பேர் கத்தியால் குத்தப்பட்டும் சுத்தியால் அடிக்கப்பட்டும் கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா போலீசார் நடத்திய விசாரணையில பல தகவல்கள் வெளியாகி அஃபான் தன்னுடைய காதலி ஃபர்சானாவை 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்திருக்காரு. இந்த நிலையில நேற்று மாலை தன்னுடைய வீட்டில் வச்சு தாய் ஷெமி, காதலி ஃபர்சானா மற்றும் தம்பி அப்சான் ஆகியோரை தலையில் சுத்தியால் கொடூரமா தாக்கியிருக்காரு அஃபான். இதுல காதலி ஃபர்சானா மற்றும் தம்பி அப்சான் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே துடித்து உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய பாங்கோடு என்ற இடத்துல வசிக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் அம்மாவும் தனது பாட்டியுமான சல்மா பீபியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அஃபான். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மறு வினாடியே 88 வயசான சல்மா பீபியை சுத்தியால அடித்தே கொலை செய்திருக்கிறார் அந்த நபர். 3 பேரை கொன்ற பிறகும் கொலை வெறி அடங்காத அஃபான் அருகில் உள்ள சுல்லால் பகுதிக்கு சென்று பெரியப்பா லத்தீப் மற்றும் அவரது மனைவி ஷாகினா ஆகியோரையும் சுத்தியால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செஞ்சிருக்காரு. அஃபானின் இந்த கொடூர தாக்குதல்ல அவரது தாய் ஷெமி தவிர மற்ற 5 பேரும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. தாக்குதலில் காயமடைந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த அஃபானின் தாய் ஷெமிய போலீசார் மீட்டு வெஞ்சாரமூட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காதலி உட்பட பலரை கொலை செய்து விட்டதா காவல் நிலையத்துக்கே வந்து சரணடைந்த அஃபான் தான் எலி விஷம் சாப்பிட்டதா சொல்லி காவல் நிலையத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. கொலையாளி அஃபான் போலீசார் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. 5 கொலைகள் செய்த அஃபான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதால கூடுதல் விவரங்கள் போலீசாரால இதுவரைக்கும் சேகரிக்கப்பட்டது. தன்னுடைய காதலிய உறவினர்கள் ஏற்க மறுத்ததுதான் இந்த கொடூர கொலைக்கான காரணம் என்று முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கும். துபாயில தந்தையின் தொழிலில் 75 லட்சம் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில போதைக்கு அடிமையான அஃபான் இந்த கொலைகளை செஞ்சு தானும் தற்கொலை செய்ய முயன்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. காதலி, உடன் பிறந்த தம்பி உட்பட 5 பேரை கொடூரமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவனந்தபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.